பெரியப்பா பற்றி சொல்லணும்னா, அப்பா சொன்ன மாதிரி அவர் நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலிலையும் சரி, அவங்க குடும்பத்துலேயும் இல்லை வெளில சொசைட்டிலையும் அங்கங்கே கேட்டதுக்கெலாம் ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு வராரு, அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்குறாரு, அட்லீஸ்ட் ஒரு சின்ன மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை. அது மெயினாக பார்த்தீங்கன்னா பெரியப்பாவோட அப்ரோச் எப்பவுமே ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ், அந்த ஒரு மூல காரணம் என்னன்றது ஒரு பிரச்சனைக்கு அவர் முதல்ல கண்டுபிடிச்சிருவார். அந்த கண்டுபிடிச்ச பிரச்சனையை, அந்த மூல காரணம் என்னன்றது நம்மளுக்கு சொல்ல போகிறதில்ல அவர். ஆனால் அவர் கண்டுபிடிச்ச பிரச்சனையை நம்மளுக்கு தூண்டி விட்டு நம்மளையே கண்டுபிடிக்க வைக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். அது என் விஷயத்தில் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு மெயினாக நடந்தது பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு ஸ்கூல் போகிறதுக்கு ரொம்ப பிரச்சனைங்க. அது குழந்தை இல்லை, பெருசானவனும் அதே பிரச்சனை தான். ஸோ மண்டே ஆச்சுன்னா நான் ஸ்கூல் போக மாட்டேன். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அப்பா அம்மா வந்து எப்படி அந்த காக்கைக்கு தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் மாதிரி அவங்க வந்து சரி பரவாயில்ல, இந்த மண்டே போகலாம், நான் அடுத்த மண்டே போவான்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. இவர் பார்த்தாரு, இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு என்னை பைக்கில் உட்கார வச்சு போகும்போது ஸ்கூல் போகிற வழி ஃபுல்லாக என்கிட்ட கேட்டார், நீ அழாத, முதல்ல என்ன பிரச்சனை சொல்லு, மண்டே உனக்கு என்ன பிரச்சனை, அது என்ன அடுத்து 4 நாள் வராத பிரச்சனை, மண்டே என்ன வருது உனக்கு அப்படின்னோடனே அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி மண்டே மட்டும்தான் எனக்கு ஒரு மேம் இருக்காங்க, அந்த மேம் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிப்பாங்க, அதுலேருந்து ஒரு டெரராகவே போகும், அந்த சப்ஜெக்ட் எனக்கு அவங்க என்ன படிக்க சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல, எதுவுமே புரியல, அதான் என் பிரச்சனை அப்படின்னா. அவங்க மண்டே டெஸ்ட்டும் வைப்பாங்க அப்படின்னா. நேராக போனார், எந்த மேம் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த மேம்கிட்டே உட்கார வச்சார். எனக்கு பயம், கை கால்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. மேம் பக்கத்துலேயே உட்கார வச்சு, மேம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இவனுக்கு, இதை உங்ககிட்ட சொல்ல, ஆனால் இதுக்காக மண்டே அவன் லீவ் போட்டுறான், இதனைக்கு அவங்க வைஸ் பிரின்சிபல் எனக்கு ஒரு கிளாஸ் டீச்சரும், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனால தான் அவன் இது பண்ணுறான் அப்படின்னு சொன்னதுலேருந்து அந்த மேம் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா 1 hour நான் உட்கார வச்சு எனக்கு சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த மேம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அடுத்த ஒரு 2-3 வீக்ஸ்லேயே அந்த ஸ்கூல் போகிற பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியல. ஸோ அது மேபி வெளியிலேருந்து பார்க்கும்போது சின்ன பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு பெரிய சொல்யூஷன் கொடுத்துருக்காரு அவர். அதுவும் இல்லாமல் அவர்கிட்டருந்து கற்றுக்க வேண்டிய 2-3 விஷயம் மெயினாக பார்த்திங்கன்னா, அது ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது, அவர் இந்த காலத்து இந்த ஜென்ரேஷன் ஐடி கம்பெனிஸாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் அந்த ஒரு சுப்பீரியர் ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கோழை கும்பிடு போடவே கூடாது. அது பெரியப்பா எப்போவுமே தெளிவாக சொல்லுவார், எதுக்கு நீ கோழை கும்பிடு போடுற, உனக்கு என்ன தெரியல, உனக்கு என்ன குறைச்சல், என்ன பிரச்சனை, அது முதல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் வளர்த்துக்கோ, என்ன எதில் வேலை செய்கிறன்றதை இது பண்ணு. ஸோ யாருக்குமே நம்ம கோழை கும்பிடு போடணுன்னு அவசியம் இல்லை, நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்துக்கோ. அது ஒரு மெயினான முக்கியமான காரணம். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்திங்கன்னா, நம்ம செல்ஃபிக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நம்மளால் லைட்டாக கொஞ்சம் சிரிக்க முடியும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஆனால் அவர் இருக்கிற ஒரு ஃபோட்டோலையும் பார்த்திங்கன்னா, அவருக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை, இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி சமூக சேவையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்சனல் ப்ரெஷர், இல்லை நம்மளுக்கு இருக்கிற அந்த காசு பிரச்சனை மேலே போய் கீழே வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் அவர் ஒரு ஃபோட்டோவில் கூட நீங்கள் வந்து சிரிப்பு இல்லாமல் பார்க்க முடியாது, அப்படியே ஒரு சிரிப்பு அவர்கிட்ட எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் 1 வருஷம் அவர் படுக்கையாக இருந்தார். அது வெளியிலேருந்து கேட்கும்போதும் சரி, நம்மளுக்கு டெய்லி அப்டேட் வரும்போது, நான் பெங்களூரில் இருக்கேன், ஸோ வாரம் ஒரு அப்டேட் வரும். அப்போல்லாம் நம்ம அப்படி ஒரு மாதிரி ஒரு மைண்டில் கற்பனையோடு வருவோம். வந்து பாவமாக பெரியப்பாவை பார்க்கலாம் மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா, அவர் வந்து எனக்கு என்னடா பிரச்சனை, நான் இப்போ தானே ஜாலியாக படுத்துட்ருக்கேன், நல்லா டைமுக்கு டிவி பார்க்குறேன், டைமுக்கு சாப்பிட்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு அப்போ கூட ஒரு செல்ஃபி எடுத்து, வா செல்ஃபி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு சிரித்து அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த ஒரு தைரியசாலி நான் பார்த்ததே இல்லை. தாத்தா கிட்டேருந்து நான் கேள்வி தான் பட்டிருக்கேன் அப்போ சின்ன வயசு. அதுக்கப்புறம் பெரியப்பாவை லைவாக நான் பார்க்குறேன், தாத்தா மாதிரியே அவ்வளோ ஒரு எனர்ஜி. அவர் மாதிரி ஒரு தைரியம் எனக்கு ஒரு 50% இருந்ததுன்னா எங்கேயோ போயிடலாம். ஸோ எனக்கு ஒரு சின்ன ஆசை, ஒரு 2-3 வரி ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். இது பெரியப்பாவை பற்றி நினைக்கும் போது எனக்கு ஒரு பாட்டு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரும் உன் உயிரலவா, மண்ணில் வந்த நான் உன் நகலல்லவா, காயங்கள் கண்டே பின்பே உன்னை கண்டேன், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே.